இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றி வருபவர் விவேக் பன்சால். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஓடும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி அருகில் உள்ள கோயில்களில் வழிபாடு நடத்த முடிவு செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக துறை ரீதியான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. விவேக் பன்சால் உயரதிகாரி என்பதால் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வது வழக்கமானதுதான். ஆனால் அதையும் தாண்டி கங்கையில் குளித்த பின் உடலை துடைக்க டவல், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, உள்ளாடை ஆகியவற்றை வாங்கி வைக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டது. இப்படி ஆண்களுக்கு 6 செட்களும் பெண்களுக்கு 2 செட்களும் வாங்கி படித்துறையில் தயாராக வைக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஏற்பாடுகளுக்காக BSNL பொதுத்துறை நிறுவனத்தின் 50 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். இது தவிர அவர் தங்கும் ஹோட்டல் அறையில் உலர்பழங்கள், பழங்கள், முகச்சவரம் செய்வதற்கான கிட்கள், டவல், டூத்பேஸ்ட், பிரஷ், சோப், ஷாம்பூ, சீப்பு மற்றும் தலைக்கு தேய்க்க தேங்காய் எண்ணெய் ஆகியவையும் தயாராக வைக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டது. துறை ரீதியாக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த சுற்றறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது. நஷ்டத்தில் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் இயக்குநருக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையா என்கிற கேள்வி எழுந்தது. அதுவும் சோப்பு, சீப்பு முதல் உள்ளாடை வரை வாங்கி வைக்க 50 ஊழியர்களை நியமிக்கலாமா என பலர் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இதனால் பெரும் சர்ச்சை வெடித்ததை தொடர்ந்து விவேக் பன்சாலின் பிரயாக்ராஜ் பயணம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது. மேலும் இந்த விவகாரம் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட தற்போது விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறுகையில், விவேக் பன்சாலின் இந்த ஆடம்பர ஏற்பாடுகளை ஒருபோதும் ஏற்க முடியாது. முறையற்ற விதிமீறிய நடத்தை குறித்து விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 1 வாரத்திற்குள் சரியான விளக்கத்தை அவர் அளிக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.